Hi friends and welcome to my channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குமரன்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ஒரு புது vlog வீடியோ தான் வந்து பண்ண போறோம். அதுவும் எந்த இடத்துக்கு போய் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்து போய் பண்ண போறோம். அதாவது கொடைக்கானல் வெள்ளி அருவிக்கு தான் வந்து போய் பண்ண போறோம். கொடைக்கானல்ல நீங்க ஒரு நல்ல பிளேஸை வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த பிளேஸை வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து வெள்ளி அருவி வந்து செம்மையான ஒரு பிளேஸுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து கிரௌடும் வந்து அந்த அளவுக்கு வந்து இல்லை. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா வந்து அருவியும் பார்த்தீங்கன்னா வந்து நீட் அண்ட் க்ளீன்டாக செம்மையாக வந்து இருந்துச்சு. இதுக்கு ஏன் வந்து வெள்ளி அருவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்கன்னா இதை பற்றி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டது. அதாவது மற்ற அருவியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வரும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே பளிச்சுன்னு வந்து அடிக்கும். பட் வந்து இந்த அருவியில் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக சில்வர் கலரும் ஒயிட் கலரும் மிக்ஸ் ஆனால் ஒரு கலர் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த கலர் பார்த்தீங்கன்னா இந்த அருவியுடைய தண்ணியில் வந்து கிடைக்குமா. அதுவும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அருவியில் வந்து தண்ணி வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கொட்டும் பார்த்தீங்களா, அப்படி கொட்டும் போது ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகும். நார்மலாக மற்ற அருவியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ளூ கலரில் சம்திங் வந்து ஃபார்ம் ஆகும் போல். ஆனால் வந்து இந்த அருவியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் வித் சில்வர் மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா வெள்ளி அருவின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. பட் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற அருவி மாதிரி நார்மலான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான். பட் வந்து இங்கே வந்து யாரும் குளிக்கிறதுக்கு அலௌடு கிடையாது. மேபி அதனால தான் வந்து இந்த அருவி அவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அருவியே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அப்படியே வந்து கொடைக்கானலில் ஒரு ஸ்பெஷல் லைட் ஈவெண்ட் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். சரி எறா வண்டி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா லைட் ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு போயிட்டேன். அதே மாதிரியே அங்கே பயங்கரமாக க்ரௌடு வந்து இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்களுடைய வண்டிகளை வந்து ரோட்லேயே விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக சரி அப்படி இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வண்டிகளே பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து விட்டுட்டு இந்த லைட் ஈவெண்ட்டை பார்க்க வராங்க. அப்படின்னா இந்த ஈவெண்ட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து பார்க்கறதுக்காக வந்தேன். இருந்தாலுமே சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக வந்து இருந்துச்சு. ஈவெண்ட்டெல்லாம் வந்து செம்மையாக மாஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து அந்த குளத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த ஈவெண்ட் வந்து பயங்கரமாக நடத்தி வச்சுருந்தாங்க, செம்மையாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. லைட்லேயே வந்து ஆடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, பாட்டு பாடுற மாதிரிலாம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த டான்ஸுக்கேற்ற பாட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே பண்ணி விட்டாங்க. மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் மட்டும்தான் ஆடுற மாதிரி இருக்குமா, நாங்களும் ஆடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோடு கூட பார்க்காம அப்படியே வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்த ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஊரோர புளியமர பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டை வந்து ப்ளே பண்ண உடனே அப்படியே வந்து ஆமாய் அப்படின்னு வந்து பாட ஆரம்பிச்சிட்டாரு. அவரு தனியாக ஒரு வைப்புக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வந்து நானும் பார்த்தீங்கன்னா தனியாக இந்த வீடியோ வைப்பு அந்த வைப்பில் வந்து நான் பார்த்தீங்கன்னா வந்து தனியாக வந்து போயிட்டேன். அப்படியே வந்து ஜாலியாக வந்து போச்சு கை, செம்மையாக வந்து மாசா வைப்பாக வந்து போச்சு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக ஈவெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா வந்து இருந்துச்சு. அப்படியே அந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அப்படியே டிசைனாக கலராக லைட்டெல்லாம் போட்டு அப்படியே வந்து பக்கா வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே இந்த மரம் வந்து அந்த சைடில் வந்து மரம்லாம் இருக்குது அந்த லேக்காண்ட, அந்த லேக்கு அந்த சைடில் இருக்கிற மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்தாண்டியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட்லாம் வந்து போகிற மாதிரி இது பண்ணி அப்படியே வந்து பயங்கரமாக வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பக்காவாக இருந்துச்சு, செம்மையான வைப்பாக இருந்துச்சு. அப்படியே நான் என்ன நினச்சேன் தெரியுமா கைஸ், இந்த லைட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3D சினிமா 7D சினிமாலாம் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே வந்து போட்டு காட்ட போகிறாங்க போல். நைட் டைமில் லைட்டை போட்டு அப்படியே வந்து படத்தை போட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. குளத்துக்கு நடுவில் அப்படியே வந்து லைட் எஃபெக்ட்லாம் போட்டு வேற லெவலில் பண்ணிட்டாங்க, செம்மையாக வந்து இருந்துச்சு. அதே மாதிரியே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதிகமாக இருந்துச்சு, க்ரௌடுலேயும் சரி, அதே மாதிரியே அந்த லைட் எஃபெக்ட்லேயும் சரி, அந்த லைட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிற அந்த மியூசிக் சவுண்டுலேயும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்துச்சு. ஏன் டிராஃபிக்கு கூட அதிகமாக இருந்துச்சு கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 வீலரில் வராங்க பார்த்தீங்களா, பைக்லலாம் வராங்கல்ல, பைக்கில் வரவங்க வந்து லைட் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காகவே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பைக்கெல்லாம் வந்து ரோட்லேயே வந்து ஓரமாக வந்து நிப்பாட்டி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஈவெண்ட்டை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்குக்கு பின்னாடி லைன் பை லைன் விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து ரோட்லேயே விடும்போது பார்த்தீங்கன்னா வந்து டிராஃபிக் வந்து ஃபார்ம் ஆச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போக போக அந்த டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாயிடுச்சு. இருந்தாலுமே இந்த டிராஃபிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துக்காம நம்மளுடைய மக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த லைட் ஈவெண்ட்டை வந்து வைபில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே கைஸ், பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.